ஐ ஆம் இன் த தியேட்டர், ஐ ஆம் அட் த தியேட்டர். என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கரெக்டு கான்டெக்ட்ல. ஒவ்வொரு கான்டெக்ட்ல கரெக்ட். ஐ ஆம் இன் த தியேட்டர், ஐ ஆம் அட் த தியேட்டர். எப்போ இன் போடுறோம், எப்போ அட்டு போடுறோம்? உள்ள தியேட்டர் உள்ள இருக்கேன். இது வந்து சரி, உள்ள இருக்கீங்க. இந்த தியேட்டர், அட் த தியேட்டர்னா அது கிட்ட இருக்கேன். கிட்டன்னா க்ளோஸ் டு த தியேட்டர். எய்தர் ஐ வில் பி இன் அவுட்சைடு, ஜஸ்ட் க்ளோஸ் டு த தியேட்டர், ஆர் நியரிங். நியரிங் வேணா வச்சுக்கலாம். ஏன் நியரிங் போட வேண்டியதானே? ஏன் அட்டு போடணும்? ஏன்னா நியரிங்னா கூட சர்டன் டிஸ்டன்ஸ் மீன் பண்ணும். இது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். என்ன டிஃபரன்ஸ் போட? அட்டுக்கும் நியருக்கும் என்ன வித்தியாசம்? when you வேர்டே வேற actually இல்ல. occupy when you actually inside the theaterனா அதுக்கு வந்து நீங்க உள்ள இருக்கிறது வந்து ஐ எம் இன் த தியேட்டர்னு சொல்றோம். வந்து ஆக்குபை, வி ஆர் ஆக்குபை இந்த தியேட்டர்ல. அயமட்ட தியேட்டருங்கன்னா வந்து வெளியே இருக்க, வெளியே தியேட்டருக்கு ஆப்போசிட் வெளியே நின்று இருக்கும்போது அயமட்ட தியேட்டர் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். வென் யூஆர் ஃபுல்லி தியேட்டருக்கு உள்ளே இருக்கும்பொழுது இந்த தியேட்டர்னு சொல்கிறோம். வந்து தியேட்டருக்கு காம்பவுண்டுக்குள்ளேயே இல்லை நியர்பை பக்கத்தில் இருக்கும்பொழுது அயமட்ட தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். வந்து பட் நாட் ஃபார், நாட் இன்சைட். நாட் இன்சைட் Sir, பட் I am நியர்பை. நியர்பை. முதல் கொஸ்டின் theaterனா ஐ எம் இந்த தியேட்டருங்கிறது தியேட்டருக்குள்ள இருந்தாதான் இந்த, அதாவது இன்னுன்னு போட்டாவே இன் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ்னு அர்த்தம். இன்னு போட்டாவே. அட்டுனா நீங்க ஆக்சுவலா இந்த கவுண்டர் கிட்ட, தியேட்டருக்கு வெளியில இல்லை, காம்பவுண்ட் நியர்லாம் கிடையாது, தியேட்டர் வாசல்ல நிக்கிறீங்க. வாசல்லையோ அந்த கவுண்டர் கிட்ட ஐ எம் அட் தி தியேட்டர். அது இன்னொன்று என்னன்னா, அட் சொல்லும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கலி யூஆர் சேயிங், ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றான், எங்கே இருக்கிற நீ? ஐ எம் அட் த தியேட்டர். ரெண்டு பேருக்கும் தெரியும் அங்கே போகிறோன்ட்டு. அந்த பர்டிகுலர் ஸ்பாட் நீங்கள் ஸ்பெசிஃபை ஐ எம் பண்ணும்போது அட் தி தியேட்டர். அதை வந்து நீங்கள் ஐ எம் அட் த தியேட்டர் அப்படிம்பீங்க. இப்போ வந்து இப்போ டோர் ஸ்டெப் சொல்லணும்னா ஐ ஆம் இன் த டோர் ஸ்டெப் சொல்லக்கூடாது, ஐ ஆம் அட் த டோர் ஸ்டெப். ஏன்னா அது டசன்ட் ஹேவ் an enclosed space. ஐ ஆம் இன் த ரூம் அப்படின்னா ரூமுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அட் த ஹவுஸ் அப்படின்னா வாசல்ல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐ ஆம் இன் த ஹவுஸ்னா உள்ள இருக்கீங்க. அதாவது ஐ ஆம் அட் சென்னை இன் இந்தியா. ஒரு பெரிய விஷயத்தை சொல்லும்போது இன் சொல்லணும், அதை விட சின்ன விஷயத்தை சொல்லும்போது அட்டு அதான் சொல்லணும். நினைச்சேன். இப்ப டி நகர் I சென்னை live in சொன்னீங்கன்னா Chennai at Polithivakkam. ஐ ஆம் இன் டி நகர், ஐ மீன் அட் டி நகர் இன் சென்னை. அந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தப்பு பண்ணுவோம். அதாவது ஐ ஒர்க் இன் அ காலேஜ், பட் ஐ ஒர்க் அட் ஃபேட்டிமா காலேஜ். எஸ். ஓகே. ஸோ இன் ஜென்ரலாக சொல்லும்போது நீங்கள் இன் சொல்லலாம், பட் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஐ ஒர்க் இன் ஃபேட்டிமா காலேஜ் சொல்ல மாட்டோம். ஐ எம் ஒர்க் அட் ஃபேட்டிமா காலேஜ். எஸ். ஸோ ஐ ஒர்க் ஆஸ் அ ப்ரொஃபஸர் இன் அ காலேஜ். எந்த பர்டிகுலர் நான் சொல்லலை, ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். சரிம்மா, அப்போ when it comes to present tense, அது ப்ரெசன்ட் டென்ஸ் இதே கிடையாது. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல 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 இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. when it comes to present, இப்போ காலேஜ்ல Worked as I'm working in a college. Where are you? I'm working in a hospital. I'm working in a hospital. I work at Herman Hospital. இல்ல, அது ஒரு கிளாரிட்டிக்காக உங்களை அந்த இடத்துல கொண்டு வர சொன்னாங்க. இப்போ வந்து நான் சொல்றேன், இப்போ ஒருத்தன் கேக்குறாங்க, what are you doing? I work in a hospital அப்படிங்கிறேன். Okay, which hospital? I work at Herman Hospital. ஓகே, கிளியர்டா? எஸ்.